வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் வைகாசி மாதத்திற்கான பலாபலன் 14/5/2024 முதல் 14/6/2024 இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான் மாத பலன். அவ்வகையில் மேஷ ராசியில் இருந்த சூரிய பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதி மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமாக இருந்தார். இப்போ வைகாசி மாதம் அவர் ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் என்பது உங்கள் ராசிக்கு அது 10வது வீடு, கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி வரார். இப்போ இந்த ராசி அதிபதி இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு மாற்றங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20/5/2024 ரிஷபத்துக்கு சுக்கிரன், 24/5/2024 ரிஷபத்துக்கு புதன், 31/5/2024 மேஷத்துக்கு செவ்வாய், 9/6/2024 மிதுனத்துக்கு புதன், 13/6/2024 மிதுனத்துக்கு சுக்கிரன். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசி அதிபதி இது காலம் வரைக்கும் மேஷத்தில் உச்சமாக இருந்தார். அது 9ஆம் இடம். இப்போ சூரியன் 10ஆம் இடம் வரார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம். ராசிக்கு உரியவர் 10ஆம் இடம் வந்தால் அது சிறப்பு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். நன்மையான கிரகம் அவர், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அந்த குருவோட சூரியன் சேரும்போது அது ஒரு சிவராஜ யோகம்னு ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அப்போ தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றத காட்டுது. 2/5 புதன் அவரும் இந்த மாதிரி நேரத்தில் அங்கே போய் குருவோட சேருகிறார், சூரியனோட சேருகிறார். சுக்கிரன் அந்த 10ஆம் வீட்டுக்கே அதிபதி அவர் தான், அவரும் அங்கே சேருகிறார். இந்த மாதிரி பல கிரகங்கள் அங்கே 5 கிரகங்கள் அங்கே சேரக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுது உங்கள் ஜீவனஸ்தானத்தில். அப்போ தொழிலுக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிந்தனையில் வரும். ஏதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா, விரிவாக்கம் பண்ணலாமா, கிளைகள் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகள்லாம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு மாதம், இந்த மாதம் பல சுபகிரகங்கள் 10ஆம் இடத்துல சேரும்போது பல நன்மைகள் ஏற்படும். பொதுவாக பிறவி ஜாதகத்தில் 10ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ அதிக கிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகம். இப்போ கோச்சாரத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு வருது. சுக்கிரனும் புதனும் மாறுறாங்க. இந்த புதன் 9/6/2024 மிதுனத்துக்கு வரார். அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார். 13/6/2024 சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். இந்த புதன் 11ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னும் அதிகமான நற்பலன் நடக்கும். ஏன்னா அவர் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி, தனஸ்தானாதிபதி. லாபஸ்தானத்தில் ஆட்சி வரும்போது தன லாபங்கள் அதிகம் கிடைக்கும். வருமானத்திற்கு குறைவே இருக்காது, பல ரூபத்தில் வருமானம் வரும். அவரே குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதி. குடும்பஸ்தானத்தை குரு 10ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி ஏதோ இருக்குன்னா அதெல்லாம் சரியாகி ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா பயணங்கள் இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். திருமண உறவுகள் சீராக இருக்கும். திருமணத்தில் சில பேர் நாட்டம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு திருமணம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் அதுக்கு செவிசார்த்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு வருவாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமணம் நடக்கும். திருமணமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட இப்போ சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரியான கிரகம் இப்போ கொண்ட மாதம் இது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு பிரமாதமாக வரும். ஏன்னா புதன் நல்ல ஒரு வலுவான இடத்துல இருக்கிறதுனால நினைத்த படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல மாதம் இது.